இப்போ ரீசெண்டா சுசித்ரா அவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்களோட ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணாங்க. அதுல ஒரு கொஸ்டின், விஜய் த்ரிஷா நியூஸ் பத்தி சுசித்ரா கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு சுச்சி என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து ஹீஸ் ஐசோலேட்டட் ஹிம்செல்ஃப். அவர் அப்பா அம்மா மனைவி பசங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தனியாக இருக்காரு. அண்ட் அந்த தனியாக இருக்கிற ஸ்டேட்டில் அவர் வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து பிரிஞ்சு போன குடும்பத்தை அவர் வீம்புனால அவர் சேர்த்து வைக்காம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாரசைட்ஸ் எல்லாம் நுழையுதுங்க. எல்லாரையும் தள்ளி வச்சுட்டாரு அப்படின்ட்டு ஒரு வெடிகுண்டு நியூஸை தூக்கி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் சுஜித்ரா இன்னும் ஒரு படி மேலே போய் த்ரிஷாவை ஒரு ஒட்டுண்ணி அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா எப்படி மேலே வந்தாங்களோ அதே மாதிரி இப்போது த்ரிஷா ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சுஜி. த்ரிஷாவை தள்ளி வைக்கிறது தான் விஜய்க்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் உருப்படணும்னு அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் கூடவே வச்சுக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. பட்டு சுஜி வந்து விஜய் அரசியலை சக்ஸஸ் ஆனால் அது அவருக்கு வேணால் நல்லதாக இருக்கலாம். பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக நல்லதே கிடையாது அப்படின்ட்டு விஜயை ஒரு வழியை தாக்கி முடிச்சிருக்காங்க. நக்கலாக பேசியும் முடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமுதம் சேனலில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும், த்ரிஷா விஜய் மேட்டர் பற்றி அந்த சேனலில் நம்ம சுசித்ரா இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம மறந்துருக்கவே முடியாது. அப்பையும் இதே போல தான் பேசியிருந்தாங்க. இப்போ தாவேகா தலைவராக இருக்கிறாரு நம்ம விஜய். இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு வராரு. குறிப்பாக மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு. இப்போ கூட ரீசெண்டாக 10, 12ஆவதுல ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகள்லாம் வழங்கியிருக்கிறாரு. பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து நடத்திருக்கிறாரு. ஸோ இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, இப்படி அவருடைய சினிமா கரியரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய பர்சனல் லைஃப்பையும் பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகுது. அரசியல் லைஃப்பையும் பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகுது. பார்த்து விஜய் சுதாரித்து நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நமக்கும் சொல்ல தோணுது. சுசித்ரா சொன்ன மாதிரியே பார்க்கலாம் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருன்ட்டு. நிறைய விஷயங்கள் இப்படி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எங்களோட குரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்கள்.